சங்கடஹர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு. வாக்குண்டா நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு துபார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தபாமல் சார்வார் தமக்கு என்று ஔவையார் தான் அருளிய மூதுரை நூலின் கடவுள் வாழ்த்து பாடலில் விநாயக பெருமானை போற்றி வணங்கி இருக்கிறார். இதன் பொருள், விநாயக பெருமானின் பாதங்களை மனதார போற்றி மலர்களால் வழிபட்டு வணங்குபவர்களுக்கு இனிய வாக்குவன்மை, தூய மனம், செல்வ வளம் மற்றும் நோயற்ற நீண்ட ஆயுள் ஆகியவை நிலைத்து சேரும் என்பது இந்த பாடலின் பொருளாகும். இத்தனை சிறப்பு மிக்க விநாயக பெருமானை சங்கடஹர சதுர்த்தி நாளில் வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்புகளை நமக்கு தருவதாக அமைந்திருக்கிறது. சங்கடஹர சதுர்த்தி என்பது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் தேய்பிறை சதுர்த்தி அன்று விநாயகர் நடத்தப்படும் சிறப்பு வழிபாடு ஆகும். இது தடைகள், கடன் மற்றும் மன சங்கடங்களை நீக்கி காரிய சித்தி, செல்வ வளம் மற்றும் அமைதியை பக்தர்களுக்கு வழங்குகிறது. அன்று காலை முதல் மாலை வரை விரதம் இருந்து அருகம்புல் சாற்றி விநாயகர் ஆலயங்களில் விநாயகருக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பது கூடுதல் சிறப்புகளை தரும். சங்கடங்களை நீக்கும் நன்னாளே சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது. நாம் செய்த கர்ம வினையின் பயனாக வரும் எல்லா விதமான இன்னல்களையும் போக்கி அளவில்லாத நன்மைகளை தருவதாலேயே இந்த விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்று போற்றப்படுகிறது. கிருஷ்ணர் வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் நிலவை பார்த்ததால் அபவாதம் கிடைக்க பெற்றார். இதனால் இதை அடுத்து வந்த தேய்பிறை சதுர்த்தி தினத்தில் கிருஷ்ண பகவான் விநாயக பெருமானை வழிபட்டார். விநாயகரும் கிருஷ்ணருடைய அபவாதத்தை நீக்கி அனுக்கிரகம் செய்தார் என்பது புராணம். கஷ்டம் என்பது வறுமை இல்லாமை என்று செந்தமிழில் சொல்லப்படுகிறது. சங்கம் என்றால் சேருதல் என்று பொருள். கஷ்டம் மனிதனின் வாழ்வில் சேர்வதே சங்கஷ்டம், அதாவது கஷ்டங்கள் நிறைய சேருவதே சங்கஷ்டம் எனப்படுகிறது. இந்த சங்கஷ்டமே பிறகு சங்கடமாகி கடைசியில் சங்கடம் என்று உருமாற்றம் பெற்றுவிட்டது. பிரதி மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்த 4ஆம் நாள் சங்கடஹர சதுர்த்தி ஆகும். சதுர்த்தி என்றாலே 4வது என்றுதான் பொருள். அதாவது சேருகின்ற கஷ்டங்களை அழிப்பதால் இது சங்கடஹர சதுர்த்தி, அதாவது சங்கஷ்டஹர சதுர்த்தி என்பதே பின்னாளில் மருவி சங்கடஹர சதுர்த்தி என்றானது. தேய்பிறை நாளில் தேயும் பொழுதில் இருள் கவ்வும் மாலை நேரத்தில் வருவதே சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது. துன்பங்கள், தடைகள், மனக்குழப்பங்கள், நஷ்டம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பானது. காரணம், சந்திர பகவானுக்கு விநாயகர் சாப விமோச்சனம் அளித்ததால் தோன்றிய விரதமே இது என்பதால் ஜாதகத்தில் சந்திரனின் நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுபட நினைப்பவர்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயக பெருமானை வழிபட்டால் அந்த சங்கடங்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. சங்கடம் என்றால் துன்பம், ஹர என்றால் அறுப்பது. எப்படிப்பட்ட துன்பங்களையும் அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சதுர்த்தி விரதம் என்பதாலேயே இது சங்கடஹர சதுர்த்தி எனப்படுகிறது. சதுர்த்தி அன்று சந்திரனை பார்க்க கூடாது என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. கொழுக்கட்டை விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியமாகும். சதுர்த்தி அன்று, அதாவது விநாயகரின் பிறந்த நாள் ஒன்றின் பொழுது விநாயகரை தேவலோகத்தினரும் பூலோக மக்களும் வாழ்த்தி வழிபட்டு வந்தார்கள். இவ்வாறு வழிபாடு நடப்பதை கண்ட விநாயகர் ஆனந்தத்தில் தன் மகிழ்ச்சியை நடனமாக வெளிப்படுத்தினார். அவர் நடனமாடியதை கண்ட சந்திரன் விநாயகரை பார்த்து கேலியாக சிரித்தான். மேலும் விநாயகரின் உருவத்தையும் கேலி செய்தான். இதை பார்த்து கோபம் கொண்ட விநாயகர் தன் கொம்புகளில் ஒன்றை ஒடித்து அதை சந்திரனை நோக்கி எறிந்து விட்டார். விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை யாரும் பார்க்க கூடாது என்றும் சபித்து விட்டார். அவ்வாறு பார்த்துவிட்டால் அன்றைய நாள் முழுவதும் விக்னேஸ்வரருக்கு பக்தர் செய்த அந்த பூஜையும் அவர் பெற்ற புண்ணியமும் பலனில்லாமல் போய்விடும் என்று விநாயகர் சபித்து விட்டார். அதனால் தெரியாமல் நாம் விநாயகர் சதுர்த்தி அன்று சந்திரனை பார்த்துவிட்டால் அதற்கு பரிகார நிவர்த்தியாக சங்கடஹர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் தந்து வணங்கினால் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். இவ்வாறு சந்திரனுக்கு சாபம் அளித்த விநாயகர் சந்திரனின் கலைகள் தேயுமாறு சாபமிட்டார். எனவே சந்திரன் மனம் திருந்தி விநாயகரை வழிபாடு செய்ய மீண்டும் சந்திரனுக்கு பொலிவு உண்டாவதற்கும் விநாயகர் அருளினார். இதனால் சந்திரனின் சங்கடத்தை நீக்கிய சதுர்த்தி என்பதாலும் சங்கடஹர சதுர்த்தி என்று இது பெயர் பெற்றது. சங்கடஹர சதுர்த்தி நாளின் வழிபாட்டு முறையை நாம் இப்பொழுது காணலாம். சிறப்பு மிகுந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது 5/4/2026 அன்று வருகிறது. இதன் விரத முறையை நாம் இப்பொழுது காணலாம். அதிகாலையில் எழுந்து நீராடி வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். விநாயகர் சிலை அல்லது படத்திற்கு அருகம்புல், வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபடலாம். அன்று மாலை நேர வழிபாடு மிகவும் உகந்தது. விநாயகருக்கு பால், தயிர், இளநீர்
தேநீர், பஞ்சாமிர்தம் போன்ற 16 வகை திரவியங்களால் அபிஷேகம் செய்து அருகம்புல் சாற்றி வழிபடலாம். நாள் முழுவதும் உபவாசம் இருந்து வழிபடுவதும் சிறப்பு. இயலாதவர்கள் பால், பழம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம். பிரார்த்தனையாக விநாயக பெருமானின் ஸ்லோகங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கூறி வழிபடலாம். விநாயகர் ஆலயத்தை 8 அல்லது 11 முறை வலம் வந்தால் கூடுதல் சிறப்பு. மாலை நேரத்தில் சந்திரன் உதயமான பிறகு விநாயகரை வழிபட்டு தேங்காய் உடைத்து விரதத்தை நிறைவு செய்து கொள்வது வழக்கம். இத்தனை சிறப்பு மிகுந்த இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம் ஏப்ரல் 5ஆம் தேதி, அதாவது 5/4/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை வழிபட்டு அளப்பரிய பலன்களை நாமும் பெறலாமே.